ஒரு ஆள் மாட்டினா அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு அவரை வந்துட்டு நீங்கள் இன்சல்ட் பண்ணுவீங்க? ஒரு லிமிட் இல்லையா உங்களுக்கு? நீங்கள் தான் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டீங்கல்ல, இதுக்கு மேலேயும் அவர் எதுக்கு நீங்கள் டார்ச்சர் பண்ணணும்னு எனக்கு புரியல. அதாவது ஒரு மனுஷன் சைலண்ட்டாக இருக்க அதிகமாக வந்து மிருக்க தான் செய்வாங்க. திவாகர் வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் இந்த விஷயத்தில். ஹீ ஸ்டாண்டிங் அப் ஃபார் ஹிஸ் ரைட்ஸ், ஃபார் வாட் இஸ் ரைட், அண்ட் ஹீஸ் டேக்கிங் ஆக்ஷன். இந்த ஆக்ஷன் அவர் எப்போவோ எடுத்துருக்கணும். நான் வந்து நிறைய தடவை நம்ம சேனல்லேயே சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி வேர்பல் அப்யூஸ் பண்ணுறவங்க, பார்டர் லைன் ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுறவங்க இப்போ வந்து அட்டாக்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அது ஒரு பக்கம் நம்புறதுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட வாட் இஃப் இட் இஸ் ட்ரூ, அப்போ உண்மையாகவே நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, அந்த சேனல் என்ன பண்ண போகிறாங்க? ஆர் தே கோயிங் டு டேக் நெசசரி ஆக்ஷன் அகேன்ஸ்ட் தீஸ் பீப்புள்? இன்னொன்று வந்து மாக்காப்பா வந்து இஸ் ஆல்வேஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மது அருந்துட்டு தான் அவர் ஷோக்கே வருவார், அதை வச்சு தான் அவர் ஆங்கரிங்கை பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஃபிசிக்கல்